Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஏற்கனவே தயாராக இருக்கிறோம். தேர்தல் எப்பொழுது வந்தாலும், தேதி அறிவிக்கப்பட்டிருக்க இன்னைக்கு நாங்கள் ஏற்கனவே எப்பொழுது வந்தாலும் தயாராக இருக்கிறோம் என்று பலமுறை நான் ஏற்கனவே பத்திரிகை உங்கள் ஊடக நண்பர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். என்னோட தேர்தல் தேதிக்கு இன்னும் அறிவிச்சிருக்கிறாங்க 23ஆம் தேதி. பொதுவாக தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே நாள்ல தான் நடக்கும். ஆனா இந்த வாட்டி வந்து பாண்டிச்சேரிக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்க. வேறும் சில கட்சிகள்லாம் வரணும்னு சொல்லி ஏதாவது காத்துட்டு இருக்காங்களா? எப்படி எடுத்துக்கிறது? அது நீங்க தேர்தல் கமிஷன் தான் கேட்கணும். தேர்தல் கமிஷன் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கறீங்க. தேர்தல் களம் வந்து கடினமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போட்டி கடினமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் களம் என்னை பொறுத்த மட்டிலும் போட்டியே இல்லை. தொடர்ந்து வந்து விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த பெண்களினுடைய ஆதரவு இருக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் எப்பொழுதுமே அவருக்கு சாதகமான பதிலை தான் சொல்லிட்டே இருப்பார். ஆனால் அவர் ஒன்றும் மறந்துறார். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்ன மறந்துட்டார். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, 2 வயது சிறு குழந்தை உடலில் இரத்த காயம், 60 வயது பெண்களை கூட பாலியல் வன்கொடுமை, 60 வயது பெண்களை கூட. இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை ஏன் செயல்படவில்லை? முதலமைச்சர் அதை சரியாக கண்காணிக்கவில்லை. ஆக எல்லா இடத்திலையும் கஞ்சா, போதைப் பொருட்கள், இதையெல்லாம் மறந்துவிட்டு முதலமைச்சர் அப்படி சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன். சொத்து வரியை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ கூட அண்ணன் EPS பேசுனாங்க. அதிமுகவோட 5 ஆண்டு கால ஆட்சியில் சொத்து வரி கூட்டமே இல்லை. 2 மாதத்திற்கு ஒருக்கூடிய மின் கட்டண ரீடிங் ஒரு மாதத்திற்கு எடுப்பேன்னு சொன்னாங்க. செய்யலை. 300 மடங்கு அதிகம். தொழில்கள் நடைபெற முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காற்றாலைகளில் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றத்திற்கு 10 லட்சம் 20 லட்சம் வாங்குறாங்க. அமைச்சர் ஒருவராக இருந்தாலும் பினாமி அமைச்சராக ஒருத்தர் செயல்படுகிறார். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடைபெறுகிறது. முதலமைச்சர் மறந்திருப்பார் நான் நினைக்கிறேன். விஜய் கூட்டணிக்கு வருவாரா சார்? விஜய் கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துமா? விஜய் கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்பதான் அண்ணன் EPS அவர்கள் பேசுறாங்க. நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறோம். திமுக வந்து தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ பாஜக NDA கூட்டணியில எப்படி இருக்க போது, தொகுதி பங்கீடு எப்போது, அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? இதுவரைக்கும் யாரும் பேச்சுவார்த்தையே நடத்தல. பிறகு எப்படி ஒரே தொகுதியை கேட்கறேன்னு சொல்லுவாங்க? எப்ப சார் பேச்சுவார்த்தை தொடங்குது? வெகு விரைவில். குழு போடுறீங்களா சார் நீங்க? பாஜக அதிமுக சார்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு போட்டாங்க. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக குழு போடுவோம். விஜய் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவார்னு சொல்லப்படுது. குறிப்பா வெளிவட்டாரங்கள்ல 40 to 45 சீட்டுகள் வந்து கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. டெல்லியில தான் அந்த பேச்சுவார்த்தை போகுதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் இப்போ உங்க கூட தான் இருக்கேன், தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். அதனால எனக்கு அதை பத்தி கருத்து சொல்ல